நீங்க ஒரு பொண்ணை சத்தியமா ஒன்னதான் கல்யாணம் பண்ணிப்பா சொல்லிட்டு ஒன்னா இருந்து ஏமாத்திட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் வரைக்கும் திரும்ப கிடைக்க போதுங்க. செக்ஷன் 15 ஆஃப் பிஎன்எஸ் படி இந்த லா வந்து கம்மிங் ஜூலைல இருந்து கொண்டு வர போறாங்க. இதுக்காக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 போலீஸ் வந்து இந்த புதுசா வந்த கிரிமினல் ட்ரைனிங் எடுத்து கத்துக்கிட்டாங்க. இதுல யாரெல்லாம் தப்பு பண்ண போறாங்களோ அவங்க மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண போறாங்க. உங்க ஃப்ரெண்ட் யாரா இந்த மாதிரி ஏமாத்தி இருந்தானா மறக்காம அவருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி டாக் பண்ணிருங்க. ஐயா பசங்களுக்கு எல்லாம் பெஜாரா இருக்குது ஐயா. எனக்கு ரொம்ப நாளா எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. உங்களுக்கும் அந்த கேள்வி இருக்கான்னு என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏமாத்துறவங்க வந்து 2 பேர்லயும் இருக்காங்க, பசங்களிலும் இருக்காங்க, கேர்ள்ஸ்லயும் இருக்காங்க. ஓகேவா? ஆனா இதுல பசங்களுக்கு மட்டும் 10 வருஷம் தானே ஏமாத்துறது வந்து கொடுத்தா ஒண்ணு 2 பேருக்குமே ஈக்குவலா கொடுக்கணும். ஏன்னா 2 பேர்லயுமே தான் அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. சோ உங்க 2 பேருக்குமே நீங்க கொடுத்திருந்தா அந்த அடுத்தது என்னன்னா பொண்ணே வாண்டடா இழுத்துட்டு ஒரு பையனை போலீஸ் ஸ்டேஷன் ஓடினாலும் சரி டைரக்டா பொண்ணை கேள்வி கேட்கவே மாட்டாங்க. பசங்களா தான் கேள்வி கேட்பாங்க. அந்த பொண்ணே அந்த பையனை விரும்பி கூட்டின்னு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கல்யாணம் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தாலுமே பசங்க தைடு தான் அந்த லட்டின்ற ஒரு விஷயம் திரும்பும். அந்த டே பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்க. அந்த டைம்ல எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சுனா ப்ரோ சோ அந்த மாதிரி விஷயம் வந்து இது வந்து கேர்ள்ஸ் வந்து நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. அவங்களா போய் வாண்டடா இந்த லாஸ்லாம் வாங்கல. அது வந்து அவங்களோட டேலண்ட் இல்ல பிரதர். கிருவா 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 கிருவா